அவனுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். எப்பேற்பட்ட நோயவும் மனதால தீர்த்தரலாம், எப்பேற்பட்ட நோயவும் மனதால் என்ன செய்யலாம், தீர்த்தரலாம். உள் மனசு தெளிவாயிடுதுன்னா புற மனசில் இருக்கக்கூடிய நோயெல்லாம் என்ன செய்யும், விலகி போயிடும். சைக்காலஜி படிச்சுப்பேன் நினைக்கிறேன், இதை பற்றி கேள்விப்பட்டிருப்பேன். அவ்வளோதான் விஷயம். உன் வீட்டுக்குள்ளே நான் போய் பார்த்தேன். உன் மன்னவனுடைய அடிமனமும் உன்னுடைய ஆழ்மனமும் எதிர்மறையாக திரும்பி இருக்கு. உன்னுடைய ஆழ்மனசும் அவனுடைய ஆழ்மனசும் இப்படி இருக்கு, இப்படி இருக்கணும், அது இப்படி இருக்கு. அவன் மனசு சரியாயிடுதுன்னு சொன்னால் உன் மனசு ஈக்குவல் ஆயிடும். இந்த ஆழ்மனம் ரெண்டும் முதல்ல சரியாகிவிட்டால் கர்ப்பத்தில் குழந்தை தானாக ஜனனமாகிவிடும். அதனால் முதல்ல மனதை சரியாக்குவோம், அடுத்து கர்ப்பத்தை கொடுப்போம், காலில் விழுட்டுவான். இருக்கவரை சம்பாத்தியத்தை பண்ணி சாப்பிட்டு போக வேண்டியதான் அப்படின்னு அவன் நினைக்கிறான். அது தப்பு. இந்தா மனமே இறங்கி வா, இந்தா அப்படி இந்த கனியை வீட்டில் வச்சு சாமி கும்பிடு. அவன் மனசு மாறும், குழந்தை ஜனனமாகும். பிறக்கிற பிள்ளை ஆம்பளை பேலா பிறப்பான். என் பேர் கருப்பண்ணன் IASன்னு வச்சிரு. ஓ அசத்து.